எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கெமிக்கல் உரங்கள் உண்மையிலே மண்ணை மலடாக்குமா அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபெர்டிலைசரு, கெமிக்கல் ஃபெர்டிலைசரு, ஃபங்கிசைடு எல்லாம் வீடு சைடெல்லாம் மண்ணில் போட்டால் இது அப்படியே பாலையாக்கிற வேலையை தான் அந்த கம்பெனிக்காரன் செஞ்சுட்டு இருக்கான். நம்ம உப்பையும் இந்த பூச்சிக்கொல்லியையும் மண்ணில் போட்டு போட்டு களைக்கொல்லியும் போட்டு மண்புழுலாம் கொண்டுட்டோம். அதை இப்போ நாம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ யாருக்காகனா கெமிக்கல் உரங்கள் மண்ணை கெடுக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருப்பவர்களுக்கு மட்டுமே தான் இந்த வீடியோ. மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு ஜென்ரல் வீடியோ தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன வருஷத்துலேயே இது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ ஃபார்மிங் அட்வான்ஸ் பார்ட் 8ல் கொடுத்துருந்தேன். கெமிக்கல் உரங்கள் மண்ணை கெடுக்குமா இல்லை உண்மையாக உருட்டா அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவில் வந்து கெமிக்கல் உரங்கள் கெமிக்கல் உரத்தில் உப்பு இருக்குது, ஸோ உப்பு சம்மந்தப்பட்ட ஆங்கிளில் அந்த வீடியோவை பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்ப்போம். இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, மக்களிடத்தில் இந்த கெமிக்கல் உரங்கள்லாம் கெமிக்கல்லேருந்து தயாரிக்கப்படுது, இந்த பெட்ரோலிய கழிவுலேருந்து தயாரிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. இதை நான் சொல்லலை. நம்ம சேனலில் ஒரு 1.5 மாதம் முன்னாடி ஒரு போலில் கொஸ்டின் கேட்டிருந்தோம், கெமிக்கல் உரங்கள் எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு. இதில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து கெமிக்கலில் இருந்து தான் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, கெமிக்கல் உரங்கள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன அதை பற்றி இருக்க போகுது. செகண்ட் ஹாஃபில் எல்லோரும் ப்ராக்டிக்கலாக எங்களுக்கு ரிசல்ட் காட்டுங்க, வாயில் வடை சுடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் செகண்ட் ஹாஃபில் நாங்கள் ப்ராக்டிக்கல் ரிசல்ட்டை காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்ப்போம். கெமிக்கல் உரங்கள் எதனால் தயாரிக்கப்படுகின்றன, மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கிற உரங்கள் அதை பற்றி மட்டும் பார்ப்போம். இதை டீட்டெயிலாக பேசணுன்னா நான் வந்து ஒரு 3 பேஜுக்கு பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கண்டென்ட் இருக்குது. ஆனால் அவ்வளோ பெருசாக பேசினா ஷார்ட் ஃபில்ம் மாதிரி ஆயிரும். அதனால் ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். என்னோடய ப்ரொசீஜர், ஒரு உரமும் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா டீட்டெயில்டு ப்ரொசீஜர், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை ஃபோட்டோவாக போடுறேன். தேவைப்படுறவர்கள் பார்த்துக்கலாம். கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனும் தரேன், நீங்கள் அந்தந்த வெப்சைட்டுக்கு போயுமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்பிகே, கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், மைக்ரோநியூட்ரண்ட் அந்த ஆர்டரில் போயிடுவோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு யூரியா. நைட்ரஜன்னாலே பிரதானமாக யூரியா தான் மெயின் உரம். யூரியா எதுலேருந்து எதுலேருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிரதானமாக காற்று, அப்புறம் இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ், இந்த 2 தான் ப்ரிடாமினண்ட்டாக ரா மெட்டீரியல். காற்றுலேருந்து நைட்ரஜனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க, இயற்கை எரிவாயுலேருந்து ஹைட்ரஜனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. இதிலேருந்து அமோனியா தயாரிப்பாங்க. அதுதான் வந்து பாஷ்-ஹேபர்ஸ் ப்ராசஸ். இந்த அமோனியாவிலேருந்து ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணி யூரியா தயாரிப்பாங்க. இதுதான் அதோட சுருக்கமான விளக்கம். அடுத்தது ஃபாஸ்பரஸ்க்கு வந்து பிரதானமாக இருக்கக்கூடியது எஸ்எஸ்பி, டிஏபி. இந்த எஸ்எஸ்பி, டிஏபியை எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா, ராக் ஃபாஸ்பேட் அப்படிங்கிற இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்லேருந்து தயாரிக்கிறாங்க. இந்த ராக் ஃபாஸ்பேட் வந்து சுரங்கத்திலேருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு பொருள். இதில் வந்து 20% ஃபாஸ்பரஸ் இருக்குது. இந்த ராக் ஃபாஸ்பேட்டை ப்ராசஸ் பண்ணுறது மூலியமாக தான் நமக்கு எஸ்எஸ்பி, டிஏபிலாம் கிடைக்கிது. எப்படின்னா, இந்த ராக் ஃபாஸ்பேட்டை சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ண விடுவாங்க. இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ராக் ஃபாஸ்பேட்டில் இருக்கிற ஃபாஸ்பரஸை எளிதில் கரையக்கூடிய ஃபாஸ்பரஸாக மாற்றி கொடுக்கும். அந்த ஸ்டெப்பு தான் எஸ்எஸ்பி. ஃபாஸ்பரஸோட ஃபஸ்ட்டு ஃபெர்டிலைசரே எஸ்எஸ்பி தான். நம்ம உரம் கண்டுபிடிச்சதுலே ஃபாஸ்பரஸுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உரம் எஸ்எஸ்பி. இந்த எஸ்எஸ்பியோட பை ப்ராடக்டாக ஃபாஸ்பாரிக் ஆசிட் வரும், ஜிப்சம் வரும். ஜிப்சமையும் எஸ்எஸ்பி ப்ரொடக்ஷன்லேருந்து பை ப்ராடக்டாக எடுப்பாங்க. அதனால தான் அது ரேட்டும் கம்மி. இப்போ இந்த எஸ்எஸ்பி ப்ரொடக்ஷனில் ஃபாஸ்பாரிக் ஆசிட், ஜிப்சம் பை ப்ராடக்டாக வந்துச்சுன்னு, இப்போ இந்த ஃபாஸ்பாரிக் ஆசிடை எடுத்து அதில் அமோனியா, யூரியா ப்ரொடக்ஷனில் செய்யக்கூடிய அமோனியா ரியாக்ட் பண்ண விட்டோம்னா எம்ஏபி கிடைக்கும், மோனோ அமோனியம் ஃபாஸ்பேட். இதுதான் வாட்டர் சால்யூபிள் ட்ரிப்பில் கொடுக்கறதுக்காக பயன்படுத்துறது. இந்த எம்ஏபியை வச்சு கூடுதலாக கொஞ்சம் அந்த அமோனியாவை வச்சு ரியாக்ட் பண்ண விட்டோம்னா டைஅமோனியம் ஃபாஸ்பேட் வரும். இதுதான் டிஏபி. இதுதான் வந்து எஸ்எஸ்பிக்கும் டிஏபிக்கான ப்ரொசீஜர், ஷார்ட் ப்ரொசீஜர். இதில் தான் பிரச்சனை வரும். என்னென்னா, எஸ்எஸ்பி அந்த ராக் ஃபாஸ்பேட் இருக்குது பார்த்தீங்களா, ராக் ஃபாஸ்பேட் சுரங்கத்துலேருந்து தோண்டி எடுக்கும்போதே அது கூட வந்து இம்ப்யூரிட்டிஸ்லாம் வரும். இந்த ஹெவி மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கன உலோகம் துகள்கள்லாம் இயற்கையாகவே வெட்டி எடுக்கும்போது அதில் இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்த எஸ்எஸ்பி அப்புறம் டிஏபி மேனுஃபேக்சர் அப்போ ஸ்க்ரீன் பண்ணி இவ்வளோ லிமிட்டுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்க்ரீன் பண்ணி எடுத்து தான் நமக்கு உரம் தயாரிப்பாங்க. ஸோ இந்த ஹெவி மெட்டல் இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டு இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற ரெகுலேஷனுக்கு உட்படுத்தப்பட்டு தான்
எஸ்எஸ்பி டிஏபியில் மேனுஃபேக்சர் ஆகுது. அடுத்தது பொட்டாஷில் உலகத்திலேயே எம்ஓபி தான் பிரதானமான உரம். அதுக்கு அடுத்தது எஸ்ஓபி. இப்போ இந்த எம்ஓபியை வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா சில்வினைட் ஓர் அப்படிங்கிற ஒரு தாது பொருள், பொட்டாசியத்தோட தாது பொருள் அதிலேருந்து தயாரிக்கிறாங்க. And this deposit here in Saskatchewan. So then when they found the rock, they gave it honor to that, and they named it potash, to attribute to how we used to do to get potassium. What we want out of it is the sylvite mineral, and that makes up about a third of the rock, and then the remainder, the big portion of it, is halite, so just like table salt. That's about 60 to 70% of the rock, and then clay is about 5 to 10%. இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் மெத்தட்னு ஒன்று இருக்குது, அப்புறம் நேச்சுரல் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இண்டஸ்ட்ரியல் மெத்தடில் தாதை வெட்டி எடுத்து பவுடர் ஆக்கி அதில் வந்து உப்பு தண்ணியை கலக்க விட்டு இன்னும் கொஞ்சம் ரியேஜென்ட்லாம் ஆட் பண்ணி விட்டு பொட்டாசியம் குளோரைடை தனியாக ஐசோலேட் பண்ணி எடுப்பாங்க. இதுதான் நம்ம கிடைக்கிற எம்ஓபி. இது இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். இதில் நேச்சுரல் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம ஊரில் உப்பு எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த சில்வினைட் ஓரில் வந்து சூடான உப்பு தண்ணியை உள்ளே பம்ப் பண்ணி விட்டு அந்த சில்வினைட் தாது பொருளை கரைச்சி வெளியே கொண்டு வந்து உப்பளத்தில் காய வச்சு உப்பு எடுக்கிற மாதிரி பொட்டாசியமே வெளியே உப்பளத்தில் காய வச்சு பொட்டாசியம் எப்படி எடுப்பாங்க. இந்த மாதிரி உப்பளத்தில் எவாப்ரேட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறதுமே ஒன் ஆஃப் த மெத்தட். அடுத்தது ஜிப்சம், கால்சியமுக்காக ஜிப்சம் வந்து ஆல்ரெடி எஸ்எஸ்பியோட பை ப்ராடக்ட்லேருந்து கிடைக்கும். இன்னொன்று வந்து மைனிங், செடிமெண்ட்ரி ராக்ஸ்லேருந்து மைன் பண்ணியும் ஜிப்சம் நம்ம எடுக்கலாம். அடுத்தது சல்ஃபர் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா இந்த எரிமலை நிறைந்த பகுதிகளில் அந்த எரிமலை குழம்பு வெளியே வரும் பார்த்திங்களா, வால்கானிக் எரப்ஷன் நடந்து அதில் வர டெபாசிட்ஸ்லாம் சல்ஃபரும் இருக்கும். இது ஒன் ஆஃப் த மெத்தட், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மெத்தட். இன்னொரு மெத்தட், இந்த சல்ஃபர் வந்து இந்த நேச்சுரல் கேஸ் எடுக்கும்போது அதில் வந்து இம்ப்யூரிட்டிஸாக இருக்கும். ஸோ அதை ரிஃபைன் பண்ணுறது மூலயமா நமக்கு சல்ஃபர் கிடைக்கும். ஸோ இது வந்து ரெண்டு மெத்தட் சல்ஃபர் கிடைக்கிறதுல. எல்லாமே இயற்கை பொருளில் இருந்து தான் ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம், இல்லை ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறோம் சல்ஃபரை. இப்போ மெக்னீஷியம் எதெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னா கீசரைட் ஆர் எப்சமைட் அப்படிங்கிற ஒரு தாது பொருள்லாம் தயாரிக்கிறாங்க. இதை பியூரிஃபை பண்ணி எப்சம் சால்ட் அப்படின்னு தான் நமக்கு வந்து மெக்னீஷியம் சல்ஃபேட் கிடைக்கிது. இப்போ அடுத்தது வந்து மைக்ரோநியூட்ரியன்ட், ஜிங்க்கு, மேங்கனீஸ், காப்பர், அயன், மாலிப்டினம். இதை கொஞ்சம் வேகமாக போகிறேன். இப்போது ஜிங்க் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா ஸ்ஃபாலரைட் அப்படிங்கிற ஓர்லேருந்து எடுக்கிறாங்க. மேங்கனீஸ் பைரோலுசைட் அப்படிங்கிற ஓர்லேருந்து எடுக்கிறாங்க. ஃபெரஸ் அயன், இரும்பு வந்து மேக்னடைட் ஆர் ஹீமடைட் ஓர்லேருந்து எடுக்கிறாங்க. காப்பரை வந்து சால்கோசைட் ஓர்லேருந்து எடுக்கிறாங்க. இப்போ சொன்ன இந்த ஜிங்க், மேங்கனீஸ், ஃபெரஸ், காப்பர் இந்த நாலு தாது பொருளோட சல்ஃபியூரிக் ஆசிடை மிக்ஸ் பண்ணி விட்டு நமக்கு ஜிங்க் சல்ஃபேட், மேங்கனீஸ் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட், ஃபெரஸ் சல்ஃபேட் இந்த மாதிரி உரங்கள் தயாரிக்கப்படுகிறது. இப்போ அடுத்தது போரான் வந்து கொஞ்சம் வித்தியாசம். போரான் வந்து கோல்வனைட் ஆர் கர்னைட் ஓர்லேருந்து தயாரிக்கப்படுது. இந்த கோல்வனைட் ஆர் கர்னைட் ஓரில் வந்து நம்ம உப்பு தண்ணி அப்புறம் சோடியம் கார்பனேட் இதை கலந்தோம்னா நமக்கு வந்து போராக்ஸ் அப்புறம் இந்த 20% போரான் தயாரிக்கப்படுகிறது இந்த மெத்தடில். அடுத்தது மாலிப்டினம் வந்து மாலிப்டினைட் ஓர்லேருந்து தயாரிக்கிறாங்க. இந்த மாலிப்டினைட் ஓர் கூட லிக்விட் அமோனியாவை ரியாக்ட் பண்ண விட்டு நமக்கு வந்து அமோனியம் மாலிப்டேட் அப்படிங்கிற உரம் கிடைக்கிது. இதெல்லாம் தான் நம்ம பயன்படுத்தும் உரங்கள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல். வீடியோவை கொஞ்சம் ஷார்ட்டாக வைக்கணுங்கிறதுக்காக நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாமே ஸ்டார்டிங் பொருள் வந்து ஒரு இயற்கையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போது இந்த கெமிக்கல் உரம் சுற்றி இருக்கக்கூடிய பிம்பம் என்னென்னா, இது கெமிக்கல், நம்ம வாயில் போட்டால் போய் சேர்ந்துருவோம், மண்ணில் போட்டால் மண்புழுலாம் காலி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா, அதை வந்து நம்ம கெமிக்கல் உரம்னு சொல்லி அதை வந்து நம்ம கெமிக்கலாக கேட்டகரைஸ் பண்ணிடுறோம். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா, இயற்கையிலேருந்து நம்ம மண்ணிலேருந்து எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு தாது பொருளை வச்சு தான் ப்ராசஸ் பண்ணப்பட்டு நமக்கு வந்து அது உரமாக வருது. அது பேர் என்னமோ சிந்தட்டிக் தான், கம்ப்ளீட் சிந்தட்டிக்லாம் கிடையாது. இயற்கையிலேருந்து எடுக்கக்கூடிய பொருளை ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு அது வந்து சிந்தட்டிக் உரமாக நமக்கு வந்து கொடுக்கப்படுகிறது, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எப்பா இயற்கையிலேருந்து எடுக்கக்கூடிய பொருள் தான் கடைசியாக கெமிக்கலாக மாறுதில்ல அப்படின்னு அந்த கெமிக்கலையே பிடிச்சி தொங்குவாங்க. அப்புறம் பீஸா செய்கிறது வந்து எல்லாமே இயற்கை பொருளில் தான் பீஸா செய்கிறோம், முடிஞ்சிட்டு வந்த போது அது பீஸாவாக மாறுது. பீஸாங்கிற உணவுப் பொருள் வந்து ஒரு ஜங்க் ஃபுட் தானே. அதே மாதிரி தான் நம்ம இயற்கையிலேருந்து எடுத்தால் கூட கடைசியில் வரும்போது கெமிக்கலாக தான் வருது, மண்ணை மல்லாடாக்கிடுவோம் அப்படின்னு அதே கெமிக்கல் உரத்தோட கான்செப்டை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க. இந்த கான்செப்டை உடைக்கிற விதமாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். இப்போ பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்னு எல்லாம் தெரியும். பாஸ்மதி ரைஸ் வேணும், அப்புறம் ஒரு சில ஸ்பைசஸ் வேணும், சிக்கன் ஆர் மட்டன் வேணும்.
இந்த மாதிரி ரா மெட்டீரியலை செஞ்சு ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு பிரியாணியாக வருது. இப்போ பிரியாணி வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி அது ஒரு உணவு. நம்ம அளவாக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரும் வாரத்தில் எல்லா நாளும் பிரியாணி திங்கிறதா இல்லை. இப்போ பிரியாணியை இந்த மாதிரி பொருட்கள் இருந்தால் ப்ராசஸ் பண்ணால் தான் பிரியாணி கிடைக்கும். இல்லை பிரியாணி ஜங்க் ஃபுட்டு, அது ஓவராக சாப்பிட்டா வெயிட்டு போடும், ஜீரண கோளாறுலாம் வரும், நான் போய் ரா மெட்டீரியலான அரிசி காய்கறி இதெல்லாம் அப்படியே பச்சையாக திங்கிறேன் அப்படின்னு யாரும் பண்ண மாட்டாங்க. பிரியாணி தான் திம்பாங்க. இப்போ அதை ரா மெட்டீரியல் யாரும் திங்க மாட்டாங்க, திங்கவும் முடியாது. அதே மாதிரி தான் பயிருக்கு வந்து தேவையான சத்து பொருட்கள் உடனடியாக கிடைக்கணும் அப்படிங்கிற விதத்தில் அதுலேருந்து எடுத்து ஏதாவது ஒரு ஆசிடை வச்சு ரியாக்ட் பண்ண விட்டு அதிலிருந்து வாட்டர் சால்யூபிள் தன்மைக்கு மாற்றக்கூடிய ப்ராசஸ் தான் இந்த கெமிக்கல் கம்பெனிஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ்லாம் செய்யுது. அப்படி செஞ்சு வர்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய யூரியா, டிஏபி, எஸ்எஸ்பி அந்த உரம்லாம். இப்போது நீங்கள் ரா மெட்டீரியலுமே யூஸ் பண்ணலாம். இப்போ பிரியாணியில் வந்து அரிசியை திங்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் எவ்வளோ நாளைக்கு தான் திங்க முடியும்? உடம்புக்கு ஒத்துக்காது. அதே மாதிரி நீங்கள் இந்த ரா மெட்டீரியலாக இருக்கக்கூடிய மெயின் ரா மெட்டீரியல் என்ன, இந்த ராக் ஃபாஸ்பேட்டு, இந்த பைரோலிசரேட்டு, சில்வினைட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் உள்ள பர்சன்டேஜ் வைஸ்லாம் ரொம்ப கம்மி. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ராக் ஃபாஸ்பேட் இருக்குது பார்த்தீங்களா, 20% தான் ஃபாஸ்பரஸ் இருக்குது. ஆனால் டிஏபியில் 46% இருக்குது, எல்லாமே வாட்டர் சால்யூபிள். எஸ்எஸ்பியில் 18% ஃபாஸ்பரஸ் இருக்குது. ராக் ஃபாஸ்பேட்டை காட்டிலும் 2% கம்மி. ஆனால் அந்த 18%மே முழுவதும் செடியால் எடுத்துக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். ஸோ இதில் இந்த ப்ராசஸிங்கில் என்ன நடக்குதுன்னா, வாட்டர் சால்யூபிள் தன்மையை மாற்றி அதோட அளவை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அதுதான் நடக்குது, வேறு எதுவுமே இல்லை. இதுதான் பிரியாணியில் நடக்குது. இப்போ பிரியாணியில் இருக்கிற ரா மெட்டீரியலோட எசன்ஸு, ஃப்ளேவரு எல்லாத்தையும் குக்கிங் ப்ராசஸ் மூலயமா வெளியே கொண்டு வந்து அதை ரைஸோட ரியாக்ட் பண்ண விட்டு தான் நமக்கு பிரியாணியும் கிடைக்கிது. இப்படி தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்குது, எம்மியாக இருக்குது. தனித்தனியாக சாப்பிட்டிங்கன்னா பிரியாணி ஃப்ளேவர்லாம் வராது. அதை குக் பண்ணப்பட்டால் தான் பிரியாணியாக இருக்கும். அப்புறம் அடுத்த ஆர்குமெண்ட் வைப்பாங்க, சரி ஓகேப்பா, கெமிக்கல் உரம் போட்டால் உப்பு தானே, மண்புழு மேலே போட்டால் மண்புழு செத்துருமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த கான்செப்டை ஃபார்மிங் அட்வான்ஸ் பார்ட் 8 வீடியோவிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த நீங்கள் நினைக்கிற உப்பு வேறு. நீங்கள் நினைக்கிற உப்பு வந்து சாப்பாடு இருப்பார் டாட்டா சால்ட் தான். அந்த டாட்டா சால்ட் உப்பு வேறு, அந்த கெமிக்கல் உரங்களில் இருக்கிற உப்பு அளவு வேறு. இது எப்படி வேறுனா, உதாரணத்துக்கு அந்த ஆவினோட பால் ப்ராடக்ட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆவினில் வந்து ப்ளூ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, க்ரீன் இருக்குது, அப்புறம் ஸ்கிம் மில்க்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பால் தான். ஆனால் அதில் இருக்கிற கொழுப்போட பர்சன்டேஜை வச்சு டிஃப்ரெண்ட் கலராக வகைப்படுத்தப்படுது. பால் எல்லாமே என்னமோ பால் தான். ஆனால் அதோடய குவாலிட்டி, உள்ளே இருக்கிற தன்மை மாறுது பார்த்தீங்களா, அந்த கொழுப்போட பர்சன்டேஜ். அதே மாதிரி தான் உரம் எல்லாமே உப்பு தான். யாரும் உப்புலாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் நினைக்கிற அந்த உப்பு வேறு, இதில் உள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த், உப்போட தன்மைங்கிறது வேறு. அதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். யூடியூப்பில் வந்து இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க மண்ணில் வந்து போட்டால் மண்புழுலாம் செத்துரும் அப்படின்னு. இதோட இப்போ நம்ம செகண்ட் ஹாஃப்குள்ளே மூவ் ஆக போகிறோம் இந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு. இப்போது என்னென்னா, கெமிக்கல் உரங்கள்லாம் போட்டு வந்து ஈல்டெலாம் வரமாட்டேங்குது அப்படின்னு கதை விடுறாங்களே. இப்போ நான் ஒரு வீடியோஸாக ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் ஃபார்ம் அப்டேட்டில் போட்ட வீடியோஸ் தான். இந்த வருஷம் தைப்பட்டம் வேர்க்கடலை சாகுபடி செஞ்சோம். 1.5 ஏக்கர் கொஞ்சம் கூட, 1.5 ஏக்கர் பரப்பு கொஞ்சம் கூட சாகுபடி செஞ்சுருந்தோம். மொத்த அறுவடையான அளவு வந்து 1500 கிலோக்கும் கொஞ்சம் கூட. பட் நம்ம 1500 கிலோன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். கெமிக்கல் உரம் போட்டு தான் சாகுபடி செஞ்சோம். அதோட அறுவடை வீடியோஸில் இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ அடுத்தது வாழை மரம் போன வருஷம் செப்டம்பர் அக்டோபர்லேயோ நாங்கள் நடவு போட்டோம். இந்த வருஷம் ஃபெப்ரவரி மார்ச் வாக்கில் தார் வர ஆரம்பிச்சிது. இந்த தார் வீடியோஸையும் காட்டுறேன். இதுவுமே கெமிக்கல் உரங்களில் வளர்க்கப்பட்ட கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்தி வளர்க்கப்பட்ட வாழை தான். இப்போ அடுத்தது எங்கள் தோட்டத்தில் சாகுபடி செய்யக்கூடிய தென்னையோட வீடியோ. இந்த தென்னையோட ஏஜ் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் 2 பேட்ச் போட்டோம், தனித்தனியாக நடவு செஞ்சோம். ஃபஸ்ட்டு பேட்சோட ஏஜ் வந்து இப்போது 2 வருஷம் 5 மாதம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷம் 5 மாதத்துலேயே எங்கள் தென்னை மரம் பாலை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவை எங்கள் ஃபார்மில் வேலை செய்கிற விநாயகம் எடுத்தார். இந்த வீடியோ அவர் எடுத்த வீடியோ தான். எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் உங்களுக்கு காட்டுறேன். சார் குட் மார்னிங் சார். ஒரு சந்தோஷமான விஷயம், நான் எல்லா மட்டையும் வந்து பார்த்து நேடியே சுற்றி போனேன். பாருங்கள், இந்த மட்டை இழுத்தேன். இந்த தேங்காய் மட்டை இந்த மட்டை மேலே ஏறி இருந்தது. இந்த பனை மட்டை இழுத்தோன்னையும் இதெல்லாம் முடிங்குது. வருங்க ஒரு பாலை வந்திருக்கு. 1 மட்டும் இல்லை 2 வந்திருக்கு. இன்னொன்று பாருங்கள், இப்போ தான் வருது, ரொம்ப லேசாக தெரிஞ்சுங்களா. அது வருங்க குட்டியாக, அது ஒன்று வருது, ஆண்டை ஒன்று வந்திருக்கு, 2 வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்கும். இதில் வந்தால் வரலாம். இதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிடும். பாலை வந்திருக்கு சார். இதில் 2 வந்திருக்கு. இந்த 1 2 தான் காமிக்கிறப்பங்க. 2. இப்போ அடுத்த வீடியோ ஜூன் 13ஆம் தேதி எடுத்த வீடியோ. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கேப் இருக்குன்னு வச்சுப்போம். 3வது பாலை வந்துடுச்சு. அது அந்த 20 நாளில் 3வது பாலை வளர ஆரம்பிச்சது. அந்த வீடியோவையும் எடிட் பண்ணாமல் உங்களுக்கு நான் காட்டுறேன். சார் வணக்கம். இதுதான் ஃபஸ்ட்டு பாலை வந்தது. 2வது வந்து இது வந்தது தெரிஞ்சுங்களா. அது 2வது பாலை. 3வது பாலை இது வந்துட்டுருக்கோம் குட்டியாக. 3வது பாலை வந்துட்டுருக்கு. 3 பாலை வந்துட்டுருக்கு சார். அடுத்தது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்த சண்முகவேல் அப்படிங்கிற விவசாயி எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் அவர் 60 சென்ட் பருத்தி பயிரிட்டதாக சொல்லியிருந்தார். அவரோட பருத்தி செடி இலையில் வந்து சாம்பல் நோயோட அறிகுறி இருந்ததாக சொன்னார். அவருக்கு நோய் மருந்து அப்புறம் உர அட்டவணையும் சேர்த்து அனுப்பி விட்டான். அந்த உர அட்டவணையில் பின்பற்றி அவர் போன வருஷத்தை காட்டிலும் கூடுதல் மகசூல் எடுத்ததாக அவரே இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. ஒரு 2 வீடியோ இருக்குது, ஒரு ஆடியோ, ஃபைனலாக ஒரு ஆடியோ கிளிப் இருக்குது. எல்லாமே எடிட்டே பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பருத்தி செடி 95 நாள் ஆகுதுங்க சார். இந்த வருஷம் நீங்கள் சொன்ன உரத்தின அடிப்படையில் தான் இந்த வருஷம் உரம் வச்சுருக்கோம். போன வருஷம் காட்டி இந்த வருஷம் நல்லா ஈல்டு இருக்க மாதிரி நல்லா இருக்குங்க சார். ஆனால் போன வருஷம் வந்த நோய் இந்த வருஷமும் வருதுங்க சார். போன வருஷம் மருந்து எதுவும் கடையில் கேட்டு வாங்கி அடித்தோம், ஆனால் கேட்கல. இந்த வருஷம் அதே மாதிரி வந்துடும்னு பயமாக இருக்குங்க சார். இந்த மாதிரி தான் சார். இந்த மாதிரி அப்படியே அடி அலையில் வர ஆரம்பிக்குதுங்க சார். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே
அப்படியே மேலாமல் அப்படியே ஒவ்வொரு இலையாக ஒரு வாரம் 10 நாளில் இதே மாதிரி எல்லா இலையுமே போய் அப்படியே அப்புறம் செடி செத்து போகும் சார். இப்போ தான் ஆரம்பிக்குது. எல்லா செடியிலுமே அடி இலை பூராமே அந்த மாதிரி தான் சார் இருக்குது. இந்த மாதிரி வந்து செத்துடுதுங்க சார். எல்லா இலையுமே அப்படியே காலி ஆகிடும். ஒரு 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 15 நாளில் பூரா செத்து போகும் சார். இந்த மாதிரி வெள்ளையாக வர ஆரம்பிக்குது. எல்லா செடியிலுமே இருக்குங்க சார். இலை நல்லா இருக்குங்க சார். ஆனால் இது வந்து அடியில் இருந்து தான் வருது அந்த சீக்கு. வந்த உடனே அப்படியே எல்லா இலையுமே அதே மாதிரி வந்து செத்து போகும் சார். நம்ம 60 சென்ட்டுங்க சார் பருத்தி செடி. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா ஈல்டு இருக்குங்க சார். நீங்கள் சொன்ன மருந்து உரம் எல்லாமே கொடுத்துருக்கேன் சார். டபுள் 3 டைம் கொடுத்துருக்கேங்க சார். இந்த செடியில் இப்போ பார்த்தீங்களா பூரா எல்லா இலையுமே இந்த மாதிரி வந்துடுச்சு சார். இந்த மாதிரி வெள்ளையாக வருது பொட்டு பொட்டாகும். பார்த்து இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் சொல்யூஷன் சொல்லுங்கள் சார். பரவாயில்லைங்க சார், நல்லா இருக்குது. ஓரளவுக்கு அந்த சீக்கு தாக்கம் குறைஞ்சிருச்சு. ஆமாம், அடுத்து மறுபடியும் வந்தால் மறுபடியும் கொடுக்கலாம்னு தான் இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி 3 நாள் கேப்பில் கொடுத்து 2 மருந்து கொடுத்துட்டு 4 டைம் கொடுத்துட்டேன் சார் நேற்றோட. இந்த செடி நல்லா தான் இருக்குது. அந்த பழுப்பு எல்லாம் இல்லை பார்த்தீங்களா. அடுத்து இனிமேல் வந்தால் தான் அந்த பழுப்பு இலை. செடி நல்லா பரவாயில்ல, தரமாக இருக்குது. செடிக்கு 50 காய் குறையாமல் இருக்குதுங்க சார். செடிக்கு 50 காய் குறையலாமல் இருக்குது. செடியெலாம் நல்லா ஆள் உயரம் வளர்ந்துருக்குங்க சார். இதெல்லாம் பார்த்திங்களா ஏன் உயரம் இருக்குது. நல்லா செடி பரவாயில்ல. ஒரு சைடில் 60 காய் கூட இருக்குதுங்க சார். வேறு என்ன நல்லா செடி வந்து 125 நாள் ஆச்சுங்க சார். இன்னும் செடி நல்லா பசீர் நல்லா இருக்குது. இன்னும் பூ காயோடு தான் இருக்குதுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்து அந்த சீக்கு வந்தால் மறுபடியும் அதே மருந்து கொடுக்கலாமா சார்? கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பருத்தி மகசூல் போட்டு உங்களுக்கு வீடியோ கூட எடுத்து அனுப்பிச்சிருந்துடலாம். செடிக்கு 50 காய் 60 காய் நல்லா போன வருஷம் காட்டி இந்த வருஷம் மகசூல் அதிகமாக இருக்குது. என்ன சொன்னேன், நேற்று கூட பருத்தி எடுத்தான் 120 கிலோ வந்துச்சு ஒரே நாளில். 60 சென்ட் ஒரே நாள் 120 கிலோ நேற்று வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 98 கிலோ இருந்துச்சு. இப்போ கூட்டிக்கிட்டே வரேன் சார். நீ நேற்று இன்னைக்கு எடுக்கல, நீ நாளைக்கு எடுப்போம் சார். 2 நாள் 1 நாள் 2 நாள் விட்டு எடுக்கணும் சார். போன வருஷம் 96 கிலோவுக்கு மேலே வரலைங்க சார். இந்த வருஷம் 120 கிலோ தொட்டுருங்க சார். பரவாயில்ல சார், ரொம்ப நன்றிங்க சார். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா கெமிக்கல் உரங்கள் மண்ணை மலடாக்குது, அறுவடை குறையுது, ஈல்டுலாம் குறையுதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ இதில் வந்து எது உண்மைன்னு நீங்கள் நம்ப போகிறீங்க? ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்லாம் ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்பாங்க. ஆதாரத்தையும் காட்டியாச்சு. இப்போ அடுத்த ஆதாரமும் காட்டுறேன். இப்போ மண் புழுவெல்லாம் சாகுதுங்கிறாங்களே, இப்போ நான் அடுத்த ஆதாரமும் காட்டுறேன். இந்த ஆதாரத்தை போன வருஷம் போட்ட அந்த பார்ட் 8 வீடியோவில் காமிச்சிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் காட்டுறேன். எங்கள் தென்னை மரத்தை சுற்றியில் வட்ட பாத்தியில் கெமிக்கல் உரம் நாங்கள் போட தான் செய்கிறோம். இருந்தாலும் மண்புழு இயல்பாக தான் இருக்குது. இப்போ அந்த வீடியோஸில் காட்டுறேன்.
இப்போ இந்த வீடியோஸ்லேருந்தே நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க எதை நம்பணும் எதை நம்பக்கூடாதுன்னு. அது மாதிரி நம்ம உப்பையும் இந்த பூச்சிக்கொல்லியையும் மண்ணில் போட்டு களைக்கொல்லியும் போட்டு மண்புழுலாம் கொண்டுட்டோம். அதை இப்போ நாம் சேர்த்துக்கிட்டு ஒருவேளை இல்லை நீங்கள்லாம் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னா எங்கள் ஃபார்முக்கு வந்து தாராளமாக நேரடியாக வந்து விசிட் பண்ணலாம். கிராஃபிக்ஸ் நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லலாம். மண்புழு பிடிச்சி விளையாடலாம். எங்கள் ஃபார்முக்கு வர விருப்பமாக இருக்கிறவர்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான ஏற்பாடை நான் செய்கிறேன். இப்போது இந்த வீடியோவை எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, கெமிக்கல் உரம் உண்மையிலே மண்ணை மலடாக்குது அப்படின்னா இந்நேரம் இந்த இப்படி இருக்கும், பாலைவனமாக இருக்கும், உணவு பஞ்சம் இருக்கும், சாப்பாடுலாம் இருக்காது. இப்போ நம்ம நல்லா இட்லி தோசை சாப்பாடுன்னு திங்கிறோம்ல, எதுவும் திங்க முடியாது. அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. கெமிக்கல் உரம் மண்ணை கெடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா. கெமிக்கல் உரம் மண்ணை கெடுக்கும். எப்போ கெடுக்கும்னா நம்ம போட தெரியாமல் போட்டு அளவு தெரியாமல் போட்டு எந்த ஸ்டேஜில் போடணும்னு தெரியாமல் போட்டு அப்படி போட்டால் மண்ணை கெடுக்க தான் செய்யும். இதுக்கு ஃபேமஸ் எக்ஸாம்பிள் நம்ம எல்லார் வீட்லேயுமே சமையல் அடுப்பு இருக்குது, கேஸ் ஸ்டவ்வு, கேஸ் சிலிண்டர் எல்லாம் தான் இருக்குது. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா கேஸ் சிலிண்டர் எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போ நான் கிளாஸ் சிலிண்டர் வச்சா வெடிச்சிரும் அப்படின்னு பயந்து போய் யாரும் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணாமல் இருக்கோமா? அதை எப்படி யூஸ் பண்ணணும் பக்குவமாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் கெமிக்கல் உரமும் ஒழுங்காக யூஸ் பண்ணால் எந்த கெடுதலும் கிடையாது. அதுக்கான ப்ரூஃப்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். இந்த யூடியூப்பில் கெமிக்கல் உரத்தை போட்டால் மண் மலடாயிரும், பாலைவனம் ஆயிரும் அப்படின்னு கிளப்பி விடுறதெல்லாம் குருட்டாம்போக்கில் நம்ப வேண்டாம். இப்போ கெமிக்கல் உரங்கள் சுற்றி வந்து இன்னொரு பிம்பமும் இருக்குது. கெமிக்கல் உரங்கள் பயன்படுத்தி விளைவிக்கிற பொருள்லாம் கெமிக்கல், அதெல்லாம் சாப்பிட்டா போய் சேர்ந்துருவோம் அப்படின்லாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இதை வந்து வர வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோஸில் சந்திப்போம். நன்றி.